ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி பலாப்பழ அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பலாசொலை எடுத்து அதனுடைய விதையை எடுத்துட்டு பலாசொலையை மட்டும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சொலை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம பலாசொலையில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நான் ஒரு 10 சொலை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வருவோம். பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு பலாசொலையில் விதையை எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டு, சுகரு, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், இதுதான் தேவை. வாங்க நம்ம செய்யலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பேன் வந்து அடுப்பில் வச்சுப்போம். இதில் வந்து இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சுருண்டு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா நெய்யில் வந்து வதக்கிக்கலாம். பேனில் வந்து ஒட்டாமல் சுருண்டு வரணும். இப்போ இது நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 3/4 கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து மெல்ட் ஆகணும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி இதில் மெல்ட் ஆகி பேனில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம இதை நல்லா இது பண்ணிக்கணும், வறுத்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா சுருண்டு வரணும். இந்த பேனில் வந்து ஒட்டாமல் இப்படி எடுத்து விட்டால் விழணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். இது ரெடியாக ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு 2 ஸ்பூன் மேலே நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து வாசனைக்கு வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் ஒரு பழம் இருந்தால் போதும். மற்ற ஐட்டம்லாம் நம்ம வீட்டிலே இருக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பலாப்பழ அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம நெய்யில் வந்து பொரித்து வச்சுருக்கிற வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பலாப்பழ அல்வா ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.